Hello everyone. இந்த வீடியோல வந்து NEET எக்ஸாமினேஷனோட லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. மேம் NEET அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் NEET எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இந்த நோட்டீஸ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 6 ஏப்ரல். எப்பவுமே நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணதுலேருந்து 1 month டைம் இருக்கும். ஸோ 6 ஏப்ரல் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் மே மந்த் 6 வரைக்கும் வந்து நீங்கள் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் 6th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி 6th மே வரைக்கும் வந்து டில் 11:50 PM which means night 11:50 PM வரைக்கும் டைம் இருக்குது. இது எதுக்குன்னா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஒன் மோர் டே அவங்க எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 May 2022 அப்படின்றது அடுத்த நாள் 11:50 PM வரைக்கும் உங்களுக்கு எதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒருவேளை உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ 11:50 வரைக்கும் உங்களோட பேமெண்ட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. த லாஸ்ட் டேட் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ த்ரூ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, பேடிஎம், ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸுமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 7 May. ஸோ அப்போ லாஸ்ட் டேட் ஃபார் NEET அப்ளிகேஷன் அப்படின்றது சப்மிட் பண்ணுறதுக்கு 6th Mayக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கணும். ஓகே, 6th May தானே மேம், இன்னும் ஒரு 1 week இருக்குது, 2 week இருக்குது, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 6 May வரைக்கும் மேம் டேட் சொல்லியிருக்காங்க, நான் வந்து 5 May பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்ல வந்து பண்ணும்போது நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணும்போது சர்வர் பிஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸிங் வந்து டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஓகே, இப்போ இந்த NEET எக்ஸாமினேஷனை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 அமெண்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஜிப்மருக்கு தனி எக்ஸாம் இருந்தது, எய்ம்ஸுக்கு தனி எக்ஸாம் இருந்தது. ஆஃப்டர் அன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு சட்டத்தில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NEET எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒரு காமன் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்தியாவில் இருக்கிற நியூ டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸில் படிக்கணும்னாலும் சரி, பாண்டியில் இருக்கிற ஜிப்மரில் படிக்கணும்னாலும் சரி, யூ ஹாவ் டு ரைட் அ காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கால் NEET. ஓகே, நிறைய ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருந்தது, மேம் எப்போ இந்த NEET எக்ஸாமினேஷனை எழுத முடியும், எந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சதுக்கு அப்புறமா தான் NEET எக்ஸாமினேஷன் எழுத முடியும். அதுக்கு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா மேம், நாங்கள் 11th 12th ஏதாவது குரூப் இந்த குரூப் தான் படிக்கணும் அப்படின்னு இருக்கானா? எஸ், நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் தான் எடுத்து படிச்சிருக்கணும். அதில் பயாலஜி கம்பல்சரி இருந்திருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்கள் மேக்ஸ் எடுத்திருக்கலாம், எடுக்காமையும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் NEET எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ணலாம். ப்ளஸ் பயாலஜி எடுத்து மேக்ஸ் ப்ளஸ் பயாலஜி படித்தவங்களும் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நியூ அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அதாவது நீங்கள் எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபிசிக்ஸில் வந்து ஒரு சப்ஜெக்டில் 45 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதினா போதும், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின் எழுதினா போதும், பயாலஜியில் பாட்னியில் 45 கொஸ்டின்ஸ், ஜுவாலஜியில் 45 கொஸ்டின்ஸ். ஸோ ஓவராலாக நீங்கள் 180 கொஸ்டின்ஸ் எழுதினா போதும். பட் இங்கே வந்து உங்களுக்கு எவ்ரி செக்ஷனில் வந்து 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதனால தான் 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா நீங்கள் 200 கொஸ்டினும் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. எவ்ரி செக்ஷனில் வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து சாய்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அதில் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு தெரியாத கொஸ்டின்ஸை யூ கேன் லீவ் இட் ஜஸ்ட் லைக் தட். ஓகே, ஸோ ஹியர் த 4 subjects are given: physics, chemistry, biology which includes botany, zoology. ஸோ நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணும்? 45 questions, 45 questions, 45. பட் அவங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈச் செக்ஷனில் வில் பி டிவைடட் இன்டு 2 sections, A and B-ஆக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கே 2 செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 200 minutes. ஸோ 200 questions 200 minutes, 3 hours 20 minutes கொடுப்பாங்க. 3 hours தான் ஆக்சுவல் எக்ஸாம் டைம். உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் புரிஞ்ச ஆன்சர் ஷேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் 3 hours. எக்ஸ்ட்ரா 20 minutes அப்படின்றது ஃபார் ரீடிங் அண்ட் ஃபார் பீங் ப்ரிப்பேர்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன். அதுதான் 20 minutes. எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க மேம்? மார்னிங் 9 o'clock நாங்கள் ப்ரெசென்ட்டாக இருக்கணுமா? எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 5:20 PM வந்து எக்ஸாம் வைண்ட் அப் ஆகிடும். ஓகே, எவ்வளோ சென்டர்ஸில் இந்தியாவில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 cities இன் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே மட்டும் 543 சிட்டிஸில் எக்ஸாம் நடக்க போகுது. அவுட் சைட் த இந்தியா சில கண்ட்ரிஸ், அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், என்னென்ன கண்ட்ரீஸில் எந்தெந்த சிட்டிஸில் வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவுட் சைட் இந்தியாவில் 14 சிட்டியில் வந்து NEET எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. மேம் அதுக்கு வேறு கொஸ்டினா, இந்தியாவுக்கு வெளில வேறு கொஸ்டினா, இந்தியாவுக்குள்ள ஒரு கொஸ்டினான்னு கேட்டிங்கன்னா நோ, எவ்ரிவேர் த கொஸ்டின் பேப்பர் இஸ் கோயிங் டு பி த சேம் அண்ட் த பேட்டர்ன் இஸ் கோயிங் டு பி சேம். ஓகே,
ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் அப்ளிகேஷன். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, மேம் நீட் எக்ஸாம் கொஷின் தமிழ் மீடியம் பேப்பரில் இருக்குமா, தமிழில் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் தமிழில் இருக்கும். தமிழில் மட்டும் கிடையாது, 13 லாங்குவேஜில் நீட் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ என்னென்ன லாங்குவேஜஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, இங்கிலீஷ் ஹிந்தியில் கண்டிப்பாக இருக்கும். அசாமிஸ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ். ஓகே, தமிழ் இஸ் ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஈவன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட ஒரு கொஸ்டினை நீங்கள் படித்து பார்த்துட்டு இங்கிலீஷில் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு புரியல, இல்லை வந்து அந்த கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதே கொஸ்டினை நீங்கள் தமிழில் பார்க்கும்போது யூ வில் ஃபீல் ஓகே இதுக்கு ஆன்சர் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கார்லேஷனுக்கு யூ கேன் கம் ஈஸிலி. ஓகே, ஸோ தமிழ், தெலுங்கு, உருது இந்த மாதிரி 13 லாங்குவேஜில் நீட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஒரே கொஸ்டின் பேப்பர் வந்து 13 லாங்குவேஜில் இருக்காது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் இட் டிபெண்ட்ஸ். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் டேட். ஸோ 6 ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ முடியும்னு கேட்டிருந்தீங்க, 6 மே இட் வில் கெட் ஓவர். 7 மே ஃபார் ஃபீஸ் ட்ரான்சாக்ஷன். ஓகே, எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் மேம் அப்படின்னா, see it depends for each and every category. First வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 1600 பே பண்ணும் இந்தியாவுக்குள்ளே. இது வந்து இன்சைட் இந்தியா, அது வந்து அவுட் சைட் த இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ள வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க 1600. அதே வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் என்சிஎல்னா என்னக்கன்னா நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்துருக்கணும். ஓபிசியில் நான் க்ரீமி லேயரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் 100 rupees கம்மியாக இருக்குது, 1500 நீங்கள் பே பண்ணணும். அதுவே நீங்கள் ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைபு, ஃபிசிக்கலி சேலஞ்சு, தேர்ட் ஜெண்டராக இருந்தால் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறது வந்து 900 rupees நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பே பண்ணணும். இது வந்து இன்சைட் த இந்தியா. அதே அவுட் சைட் இந்தியாவில் எப்படி இருந்தாலும் சரி யூ ஹாவ் டு பே ஃபார் ஆல் த அவுட் சைட் இந்தியாவில். நான் ஜென்ரல் வரேன் மேம், ஓபிசி வரேன், எனக்கு ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னா நோ, அவுட் சைட் இந்தியா த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் 8500 rupees நீங்கள் பே பண்ணணும். ஓகே, இது அட்மிட் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் லேட்டராக தான் நமக்கு அட்மிட் கார்டு வரும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க டு பி இன்டிமேட்டட் லேட்டர் ஆன் த வெப்சைட். ஸோ அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணோன்னே ஐ மேக் அ வீடியோ ஆன் தேட் ஆல்சோ. ஓகே, டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ளை பண்ணிட்டோம், எப்போ மேம் எக்ஸாம் அப்படின்னா 17 ஜூலை சண்டே எக்ஸாம் வில் பி ஹேப்பனிங். ஓகே, ஸோ 17 ஜூலை அப்படின்னா யூ கேன் ரிவைஸ் வெரி வெல். ஆல்ரெடி நீங்கள் படித்த கான்செப்ட்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் வரப்போது. யூ ஹேவ் டு டூ ஒன்லி ஒன் திங் from your side, that is revision. படிச்ச விஷயத்தை எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ you can make your success very easy. ஓகே, தென் டேட், சென்டர், டேட் இது எல்லாமே உங்களுக்கு அட்மிட் கார்டில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணலாம், பட் அட்மிட் கார்டில் உங்களோட ஃபைனல் சென்டர் என்ன அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திஸ் இஸ் த வெப்சைட் www.nta.ac.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளையும் பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன் கண்ணா. யூ டோன்ட் ஹாவ் எனி சாய்ஸ் ஆஃப் அப்ளைங் த்ரூ ஆஃப்லைன். ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடில் தான் பண்ணி ஆகணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா NTA வெப்சைட்டில். அண்ட் எனி அதர் ஃபார்ம் தே ஆர் நாட் அக்செப்டிங். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்ககிட்ட இமெயில் ஐடி இல்லை, மொபைல் நம்பர் இல்லை, உங்களுக்குன்னு செல்ஃபாக இல்லை அப்படின்னா இன் தேட் பாயிண்ட் ஆஃப் கேஸ் நீங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை உங்களோட க்ளோஸ் ரிலேஷன், அதாவது பேரண்ட் ஆர் கார்டியன், அம்மா அப்பா அந்த மாதிரி உங்களுடைய கார்டியன் ஆர் பேரண்ட் அவங்களுடைய நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸஸ் யூ ஷுட் கிவ் யுவர் நம்பர். உங்களுக்குன்னு இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இருந்தால் யூ கேன் சூஸ் யுவர் பேரண்ட்ஸ். அண்ட் இட் ஷுட் பி கீப் செக்யூர் ஆல்சோ. அண்ட் யூ ஷுட் நாட் ஃபர்கெட் அந்த இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் மறந்து போகிறது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோன்னு தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு கீப் secure that what mobile number you are giving and what email address you are giving. Okay, that's it. In the next video I'll put where are the centers. So outside the India la எவ்வளோ சென்டர்ஸில் வந்து நீட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த நீட் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.